ஹலோ விவேஸ், உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் ப்ராப்ளம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருப்போம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா பாருங்கள், நம்ம பேரை போட்டிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பேரில் நம்ம இன்சியல் போட்டிருப்போம். அதான் நம்ம பண்ண பெரிய கொஞ்சம் மிஸ்டேக். அது நம்ம பேர் நம்ம இன்சியல் நார்மலாக இதை போட்டிருக்கோம், அவ்வளோதான் இது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மற்றவங்க தப்பாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும், ஒரு சந்தர்ப்பமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம யாருங்கிறது சரியாக அதில் குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம். அது ஒரு சாதாரண பேர் தான், ஆனால் அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கேஸாக கூட மாறலாம். பேரண்ட்ஸ் வந்து பசங்களை திட்டுறது நார்மலாக கூட மாறிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற அந்த பேரால் நார்மல் பேரால் தான் அது ஒரு நார்மலான விஷயம் தான். அது ஒரு கேஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருங்கிறத கரெக்டாக வாயில் சொல்லிடுவீங்க. அதை உங்கள் பேர் அந்த பேரில் எழுதிடுங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி மாதிரி இருக்கும், அட்டண்டன்ஸ் மாதிரி இருக்கும். அதில் உங்கள் பேர் போட்டிருப்பாங்க. என்னோடய பேர் அப்படின்னு அது கீழே உங்கள் சைன் போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களோட சைன் எழுதணும். அது உங்களோட சைன், நீங்கள் யாருங்கிறத எழுதுனா அது வந்து நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கணும். உங்களோட பேரை தான் திருப்பி எழுதணும். நீங்கள் யாருங்கிறது உங்கள் சைன் தான் எழுதணும். அதுதான் கரெக்டான விஷயம் கூட. நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் உங்கள் பேரையே திருப்பி எழுதணும் அப்படின்னா நீங்கள் யாருங்கிறத போட்டால் போதும். அவங்களுக்காக நீங்கள் ஒன்றும் சாக தேவையில்லை, அவ்வளோதான். நீங்கள் வந்து மறைமுகமாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை போட சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் பேர் என்னமோ அதை போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். யாராவது பெரிய ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது நீங்கள் இருப்பீங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்யும்போது நீங்கள் வந்து உங்கள் பேரை போடணுங்கும்போது நீங்கள் உங்கள் நார்மல் பேரை போடுங்க. அது அடுத்தவங்களுக்கு தெரியும் போது நான் தான் இது என்னோடய நார்மல் பேரை தான் நான் போட்டேன் அப்படின்ட்டுருங்க. அதுதான் உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் வழியே தீர்வு காண. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்ற ஒரு விஷயம். இது ஒரு சிம்பிளான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது தீர்வு காண வேண்டிய இந்த உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு இது தீர்வு அமையும். குபேரான்ட்டு இருங்க.